இந்தியா விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த கடத்தொழில் சங்கங்களை கோரிக்கை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த இல்லை தாண்டிய இந்திய தடுத்து நிறுத்த உணவு சொந்தமாக அழுத்தம் கொடுக்கணும் மட்டும். ஆனால் அவருடைய சந்திப்பில் அவரான விடயங்கள் ஒன்று இடம்பெற ஒரு குற்றச்சாட்டு கேட்கப்படுகிறது. இது பற்றி அந்த விடயத்தை தவிர, அந்த கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தவிர ஏனைய விடயங்கள், கைச்சாத்திடப்பட்ட ஏனைய விடயங்கள், எனக்கு இணக்கம் காணப்பட்ட ஏனைய விடயங்கள், நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இருக்கையில் முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள். அந்த வகையில் நான் அதை வரவேற்கிறேன். அதே நேரத்தில் கடத்தொழிலாளருடைய பிரச்சனையில் எந்த விதமான தீர்வுகளும் எட்டப்பட்டதாக தெரியவில்லை. மனிதாயமான அடிப்படையில் அதை அணுக வேணும் என்ற ஒரு இணக்கப்பாடு தான். அப்போ மனிதாயமான அடிப்படையில் அணுகுதல் என்பது இந்திய கடத்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி அத்துமீறி எங்களுடைய கடல் பரப்புக்குள் வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடலாம், அவர்கள் கைது செய்யப்படக்கூடாது. அதான மனிதாயமானம் என்றதுதான் என்னுடைய கேள்வி. அப்படி இருக்க முடியாது. இடையில் சில அலம்பிகள், சில புலம்பிகள் உடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது, கடந்த காலம் நான் ஆட்சியில் இருந்த பொழுது இந்திய வெளிவார அமைச்சருக்கும் அன்று இலங்கை வெளிவார அமைச்சர் பிரதமர் உட்பட உள்ளடங்கலாக சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அப்பொழுது பத்திரிகையாளர் என்னிடம் கேள்வி எழுப்பிய போது நான் சொன்னேன், கடற்தொழில் அமைச்சர் அன்று வரை டக்ளஸ் தேவானந்தா தான். அப்போ கடற்தொழில் அமைச்சருக்கும் கடற்தொழில் அமைச்சருக்கும் அவ்வாறான எண்ணம் இல்லை. அதாவது எந்த வகையிலையும் இந்திய இழுவமடி படகுக்கு இடம் கொடுக்க முடியாது, ஒரு வினாடி கூட இடம் கொடுக்க முடியாது என்பது தான். இப்போ நான் கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் அதுதான் அரசாங்கத்தினுடைய கொள்கையாக செயல்பாடாக இருக்குமே ஒழிய, ஏனையவர்கள் கதைக்கின்ற விடயங்கள் அது அரசினுடைய கொள்கையோ அரசினுடைய செயல்பாடு அல்ல. இதைத்தான் நான் அன்றைக்கு ஊடகங்களுக்கு வெளிப்படையாக சொன்ன விடயம். கேட்க போகிறார். மக்கள் பிரதிநிதியாக இலங்கையில்